உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். தாவேகா விஷயத்துல இந்த எஃப்ஐஆர் பதிவு, புஷி ஆனந்த் தலைமறைவு, நிர்மல்குமார் தலைமறைவு என செய்திகள் ஏன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன சார் இந்த வழக்குல போயிட்டு இருக்கு? விஜய் சார் அன்று பார்த்த இடத்துலலாம் பேசியிருந்தாருனா 5 நிமிஷம் பேசியிருந்தாருனா 5 நிமிஷம் அவர்களை ஆறுதலாக கையசைத்திருந்தால் அந்த கூட்டம் வேலுச்சாமி புரத்துக்குள்ள போயிருக்காது. பலாயிரம் பேர் வழியிலே திரும்பி போயிருப்பான். அத்தனை பேரும் எங்க வந்திருக்க மாட்டான், வேலுச்சாமி புரத்துக்குள் முடக்கி இருக்க மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் அஜித் குமாரை அடித்து கொன்ற காரணமாக இருந்த நிகிதா விசாரிக்கப்படவே இல்லை. என்ன நாடு, என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, யாரை வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் தூக்கில் போடலாம், போடுங்களேன். மக்கள் அவ்வளவு பேர் ஏன் விஜய் பின்னாடி வர்றான்? இந்த திராவிட இயக்கங்கள் அழிந்து போகணும்னு பொறுக்க முடியாம தான் இந்த கூத்தாடி பின்னாடி வர்றான். ஏன் கூத்தாடின்ற வார்த்தை? இல்லை கூத்தாடி இல்லை, அப்புறம் என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, கூத்தாடி தானே அவரு? நீங்க விஜய் ரசிகர் மன்ற மாநில தலைவரா? இல்ல, கூத்தாடி தான் சார். கூத்தாடிங்காம அப்புறம் காத்தாடி நான் சொல்லுவாங்க. ஏன் அந்த வேணை என்ன நீங்க ஜப்தி பண்ணல? ஏன் 41 பேர் மரணத்தை செயற்கையாக வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை அடைத்து வைத்த விஜய் மீது இன்னைக்கு வரையும் எஃப்ஐஆர் போடல? ஏன் அந்த வேணை ஜப்தி பண்ணல? முதலமைச்சரே வேண்டாம். அது இன்ஸ்டன்ட் நடந்தது. அத்தனை பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திக்கால் கொடுக்க ஓடி போயிட்டான். இதாங்க அரசியல் கட்சி. இதான் அரசியல் கட்சி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம புஷி ஆனந்த் நடுரோடு நின்றுட்டு எந்த பக்கம் போறது? மாகியா, ஏனாமா, இல்லை ஏற்காடா, பாண்டிச்சேரிக்கு போய் ரங்கசாமி வீட்டில் ஒழிச்சுக்கலாமா? இந்த கூட்டம் கூடிய பிறகு இவர் அத்தனை பேர்ல கண்ணில் எது தெரியுது? தலைமைச் செயலர் தான் தெரியுது. இல்ல, முதலமைச்சர் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல், ஆளுநர் மாளிகையில் வெடிகுண்டு மிரட்டல், திரிஷா வீட்லையும் வெடிகுண்டு மிரட்டல். அங்கதான் அடுத்த முதலமைச்சர் இருக்காரு. அவன் தெளிவாக அந்த அக்யூஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கான். முட்டை கடிதாசி போடுறவனுக்கு கூட எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஒரு 50 ஆண்டு கழிச்சு உங்கள் தாத்தா எப்படா செத்தான் அப்படின்னு கேட்டால் விஜயை பார்க்க போய் செத்துட்டார். 2ஆம் உலக யுத்தத்தில் செத்து போன வரலாறு இருக்குது, முதல் உலக யுத்தத்தில் செத்து போன வரலாறு இருக்குது, ஹமாஸில் போராடி செத்து போன வரலாறு இருக்குது, ஈழத்தில் போராடி செத்து போன வரலாறு இருக்குது. எல்லாமே மாவீரர் குடும்பம். இந்த 41 குடும்பத்தை எந்த பட்டியலில் சேர்த்துவீங்க? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம் சார். இந்த தமிழக வெற்றி கழகம் குறித்தான அந்த சம்பவம், கரூர் சம்பவம், அதனை ஒட்டி நம்ம கடந்த 2 பேட்டியாவே அதை தொடர்ச்சியாக தான் பேசிட்டு இருக்கோம். நேற்றைக்கு நீதிமன்ற வாதங்கள், இதை ஏன் இந்த அளவுக்கு கோட்டை விட்டீங்க, எல்லாத்துக்கும் எப்படி அனுமதிச்சிங்கன்ற ஒரு தரப்பும் கேள்வியா அரசுக்கும் ஒரு கொட்டு வைத்திருக்கிறது நீதிமன்றம். இன்னொன்னு, தமிழக வெற்றி கழகத்தினர் அங்க யாருமே ஸ்பாட்ல இல்ல, நீங்க ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேன்றார் விஜய். இதுதான் உங்க கட்சியின் மனநிலையா, இதுதான் உங்க கட்சியான்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீதிபதி சொல்றாரு. அதையும் விமர்சனம் பண்றாங்க இந்த கூட்டம். ஏற்கனவே கடந்த ஒரு வழக்குல இதே தாவேகா சம்பந்தமான வழக்குல நீதிபதி சொல்றாரு, முதல்வர் மற்றவர்கள் மாதிரி விஜய் கிடையாது, விஜய் எங்க கூடாலே அது மாநாடு அப்படின்னு ஒரு நீதிபதி பாராட்டுறாரு. அதை கொண்டாடுறாங்க. நேற்றுக்கு ஒரு நீதிபதி இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதை உடனே அவர் யாருன்னு அவருடைய ட்ராக் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து போடுறாங்க. பாராட்டினா கொண்டாடுறதும், உடனே அவங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு கருத்தை கேள்விகளா வச்சுட்டா அது நீதிமன்ற வாதம்ன்றது, அதையெல்லாம் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வருன்றது கூட தெரியாம பேசிட்டு இருக்கிற ஒரு கூட்டமா இருக்குது. இதுல திருமாவளவனின் கோபம், அதை எப்படி பார்க்கறீங்க? விஜயே ஏன் எஃப்ஐஆர்ல சேர்க்கல, விஜயே ஏன் கைது செய்யல அப்படின்னு எல்லாம் கேட்கிறாரு. ஆதவ் அர்ஜுனா அவர் ஒரு ட்விட்டர் போட்டு அந்த எக்ஸ்பதிவு அதை நீக்கி விட்டார். ஆனாலும் இன்னுமே அவர் ஃப்ளைட் எல்லாம் முடிச்சு சார்ட்டர் ஃப்ளைட்ல இதுக்கெல்லாம் போறாரு, டேராடூன் எல்லாம் போயிட்டு அங்கேயும் உண்மை வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசுறாரு. என்ன நடக்கிறது? தாவேகா விஷயத்துல இந்த எஃப்ஐஆர் பதிவு, புஷி ஆனந்த் தலைமறைவு, நிர்மல்குமார் தலைமறைவு என செய்திகள் ஏன் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம்? என்ன சார் இந்த வழக்குல போயிட்டு இருக்கு? இல்லை, நல்ல கேள்வி, ஆழமான கேள்வி. இன்னைக்கு விஜயை இவ்வளவு தூரம் தூக்கி நிறுத்தியவர்
முன்னாள் சபரீசனுடைய கூட்டாளி. 2021 திமுக ஆட்சிக்கு வருவதற்கு கடுமையாக உழைத்த ஆதவ் அர்ஜுன், அதாவது வாய்ஸ் ஆஃப் காமன். இந்த நிறுவனம், பெண் நிறுவனம் இரண்டும் சேர்ந்து தான் திமுகவுக்கான ஒரு கொள்கை வகுப்பாளர்களாக இருந்தார். திமுகவினுடைய அத்தனை தலைமை சபரீச, ஸ்டாலின் இவர்களோடு மிக மிக நெருக்கமாக பழகியவர் ஆதவ் அர்ஜுனா. அன்னைக்கு நான் இப்போ இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கு இல்லை, அன்று தான் சொல்கிறேன். சரி, பழைய கதை தான் சொல்கிறேன். அப்போ அத்தனை ரகசியங்களும் அத்தனை கொள்கை முடிவுகளும் நீங்கள் உடனுக்குடன் ஆலோசனை சொன்னவர் யாருன்னா ஆதவ் அர்ஜுனா. இப்போ திமுகவுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வெளிநாட்டு முதலீடுகள் என்ன, அத்தனையும் தெரிந்த நபரை இப்போ யார் வச்சிருக்கா? விஜய் வச்சிருக்க. ஆனால் விஜய் இந்த கருத்துக்களை பிரதிபலிப்பதே இல்லை. இந்த கருத்துக்களை ஒரு சதவீதம் கூட, நீங்க அண்ணா திருமால் கோபமே இதுதான், 1% கூட விஜய் பிரதிபலிப்பதே இல்லை. அப்போ ஆதவ் அர்ஜுனா அதை சொல்லுவதே இல்லை. நீங்க இவ்வளவு ஃப்ரீடைய இந்த திமுக அரசு விஜய்க்கு கொடுத்ததுன்னா, எதை வேண்டுமானாலும் செய்து கொள், என் பக்கம் எதுவும் செய்து விடாது. இது ஆதவ் அர்ஜுனா சபரீசன் இரண்டு பேரும் மறைமுகமாக எழுதப்படாத ஒப்பந்தம். இல்லை சார், அவங்களுடைய டார்கெட் திமுகவை தானே இருக்குது. சேதாரம் திமுகவில் இருந்து ஓட்டை உடைக்கிறது தான் வேலை, திமுகவை வீழ்த்துறது தான் என் வேலைன்னு வந்தவர் தானே விஜய். அதை மட்டும் தான் அவர் டார்கெட்டாக பண்ணிட்டு இருக்காரு. கடைசியாக அவர் இந்த வருத்தம் தெரிவித்து போட்ட வீடியோ, வருத்தமே தெரிவிக்க ஆழ்ந்த இரங்கல்னு சொல்லிட்டாரு. அதில் வருத்தம்னு சொல்லலை வார்த்தை. அது மாதிரி அவர் இதுக்கு தார்மீக பொறுப்பும் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் சொல்கிறாரு, என்னைய பழிவாங்க நினைக்கிறீங்களா சிஎம் சார், என்னைய அதான் மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க, நான் என் அலுவலகத்தில் என் வீட்டில் இருக்கேன்னெல்லாம் வீடியோ போடுறாரு. அவரோட டார்கெட் திமுகவை தானே இருக்குது. திமுகவை இல்லை என்பது தானே இப்போ அண்ணன் திரும்ப சொல்கிறார். திமுகவும் விஜயை டார்கெட் பண்ணுவதில்லை, விஜயும் திமுகவை டார்கெட் பண்ணுவதில்லை. இதுதான் உண்மை. நீங்கள் விஜய்க்கு இவ்வளவு தைரியம், தெம்பு, காவல்துறை ஒரு பொருட்டே அல்ல, அரசு ஒரு பொருட்டே அல்ல, நீதிமன்றம் ஒரு பொருட்டே அல்ல, அத்தனையும் ஒரு பொருட்டே அல்ல. இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அரசியல் தெரிந்த, நுட்பமான அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது தெரியும். இவ்வளவு தைரியம். நீங்கள் திருச்சியில் அது விமான நிலைய பேரிகார்டு உடைக்கப்பட்டதிலிருந்து 5000 பேர் விமான நிலையத்துக்குள் போனதிலிருந்து அங்கே ஐஜி ஜோஷி அவர் நடவடிக்கை எடுப்பதற்கு துடிக்கிறார். அவர்களுடைய கை கட்டப்பட்டு விட்டது. ஒன்றும் பண்ணாதீங்க, அவர் ஃப்ரீயா அவர் போக்கில் விட்டுருங்க. விஜய் போக்கில் இது நீங்கள் கட்டுக்கிடங்காமல் கூட்டம் 7 நிமிடத்தில் கடக்கக்கூடிய விமான நிலையம் மரக்கடை 7 மணி நேரம் கடக்கிறாருன்னா, நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு எல்லாம் கெட்டு போச்சு. மருந்து கடையை கூட பூட்டிட்டாங்க. உள்ளே இருக்கிற வெளியே வர முடியல, வெளியே இருக்கிற உள்ளே போக முடியல. 7 மணி நேரம் விமான நிலையம் மூடப்பட்டது. எவனா போய் விமானத்தை ஏறி போயிருக்க முடியுமா? விமானத்தை விட்டு இறங்கி வந்தவுடைய கார் வீட்டுக்கு போயிருக்க முடியுமா? இதெல்லாம் உளவுத்துறைக்கு, மத்திய மாநில உளவுத்துறைகளுக்கு தெளிவாக தெரியும். ஏன் அவ்வளோ வேடிக்கை பார்க்குறாங்க விட்டுட்டு? ஏன் நீங்கள் சொன்னீங்கல்ல, திமுகவை எந்த தாக்குதலும் நடத்தாத விஜய், ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்களா, முதலீடை ஈர்க்கவா, முதலீடை முடக்கவா? 1000 அர்த்தம் இருக்குது. அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்குது. நீங்கள் 27 கரூரில் இந்த மரண மூலம் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது துணை முதல்வர் குடும்பம் எங்கே இருந்தது? துபாயில். அதுக்குள்ளே டீப்பாக போக விரும்பலை. துபாயிலேருந்து தனி விமானத்தில் வந்துட்டு 1 மணி நேரத்துக்கு 15 லட்சம் ரூபா. தனி விமானத்தில் மறுபடியும் எங்கே போயிட்டாரு? துபாய் போயிட்டு. துபாய் அரபு ஷேக்கோடு 1 லட்சம் கோடி எண்ணெய் கிணறுகளை தமிழ்நாட்டுக்கு தாரை வார்ப்பதற்கான ஒப்பந்தமாங்க. எல்லாம் பல லட்சம் கோடி முட்டாள் தமிழனுடைய தலையில் மிளகா அரைப்பதற்கு. இப்போ இவ்வளவு நீங்கள் நீதிமன்றம் கேட்குது, அருணா ஜெகதீசன் கேட்குறாங்க, நீதியரசர் ஓய்வு பெற்ற விஜய் அன்று பார்த்த இடத்துலலாம் பேசியிருந்தாருனா, 5 நிமிஷம் பேசியிருந்தாருனா,
5 நிமிஷம் அவர்களை ஆறுதலாக கையசைத்திருந்தால் அந்த கூட்டம் வேலுச்சாமிபுரத்துக்குள்ளே போயிருக்காது. பல ஆயிரம் பேர் வழியிலே திரும்பி போயிருப்பான். அத்தனை பேரும் எங்கே வந்திருக்க மாட்டான், வேலுச்சாமிபுரத்துக்குள் முடக்கி இருக்க மாட்டான். அப்போ சினிமாக்காரர் என்ன நினைக்கிறான், அத்தனை கூட்டத்தையும் நம்மை பார்த்தால்தான் நமக்கு ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு, பெரிய மக்கள் செல்வாக்கு. 8:30 மணிக்கு காலையில் வருவதாக கூடிய குடும்பம் கூட்டமாக இல்லை சார். பர்மிஷன் அவங்க வாங்கினது வேற நேரமாக இருக்குது. ஆனால் இவங்க அஃபிஷியலாக இத்தனை மணிக்கு நாங்கள் வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. 12 மணிக்கு எல்லாரும் கூடிருங்க, விஜய் அங்கே வரப்போறாருன்றாங்க. ஆனால் 3லேருந்து 7 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. 3 மணிக்கு மேலே தான் நீங்கள் அப்போ கூட்டத்தையே கூட்டணும். அல்லது 3 மணிக்கு வரேன்னு சொன்னால் அவன் 2 மணிக்கு வந்து சேர போகிறான். வராதவன் பாதி பேர் வராமல் கூட விட்டுருவான். கரெக்டாக நீங்கள் 12 மணிக்கு ஆள் அப்போ சேர்த்து வச்சுருக்கீங்க, அதுக்கு பிளான் பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்கள் எஸ்பி ஜோஸ் தங்கையா நம்ம உளவு பிரிவு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதத்தினுடைய உறவினர், அவரை காப்பாற்றுவார். இன்னைக்கு வரைக்கும் அஜித் குமாரை அடித்து கொன்ற காரணமாக இருந்த நிகிதா விசாரிக்கப்படவே இல்லை. என்ன நாடு, என்ன சட்டம், என்ன ஒழுங்கு? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, யாரை வேண்டுமானாலும் சுட்டுக் கொள்ளலாம், யாரை வேண்டுமானாலும் தூக்கல் போடலாம், போடுங்களேன். இன்று வரை நிகிதா விசாரிக்கப்படலை, யாரை ஏமாற்றுறீங்க? அப்போ விஜய் பக்கம் எதுவும் செய்து விடாதீர்கள். எங்கிருந்து உத்தரவு? முதலமைச்சர் அலுவலக உத்தரவு. அதுதான் எல்லா போலீஸும் வேடிக்கை பார்க்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? அவரை நீங்க இருக்கிறீங்கன்னா அவர் நம்ம பக்கம் திரும்பிடுவார். திமுக அதிமுக கதையே தாங்க. அவரை ரொம்ப டைட் பண்ணீங்கன்னா ஆதவர்ஜனோட நிறைய சரக்கு இருக்கு, நம்மை பற்றிய சரக்கு நிறைய இருக்கு. ஆதவர்ஜனா நம்முடைய பழைய பினாமி, நம்முடைய பழைய கொள்கை வகுப்பாளர். திமுக ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் கடுமையாக உழைத்தது. இப்போ யாருக்கு உழைக்குது? விஜய்க்கு, நமக்கு எதிராக. அதனால நிறைய தகவல் தெரியும். ஒன்றும் அவர் டச் பண்ணிடாதீங்க. இதுதான் இது திமுக. அதாவது திமுக ஆட்சி நீங்கள் கொடநாட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. எது? இந்த 2 திராவிட இயக்கங்கள் ஏன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தை சொல்கிறேன். அழிஞ்சு போகணுங்கிற மக்கள் அவ்வளோ பேர் ஏன் விஜய் பின்னாடி வர்றான்? இந்த திராவிட இயக்கங்கள் அழிந்து போகணும்னு பொறுக்க முடியாமல் தான் இந்த கூத்தாடி பின்னாடி வர்றான். ஏன் கூத்தாடின்ற வார்த்தை? இல்லை கூத்தாடி இல்லை, அப்புறம் என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, கூத்தாடி தானே அவரு. நீங்கள் என்ன விஜய் ரசிகர் மன்ற மாநில தலைவரா? இல்லை, கூத்தாடி தான் சார். கூத்தாடிங்காம அப்புறம் காத்தாடி நான் சொல்லுவாங்க. நீங்கள் முன்னாள் நடிகை ஜெயலலிதா முதலமைச்சர் நீங்கள் வச்சுங்க. நடிகர் தானே, நடிகை தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லையே. இப்போது கொடநாட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சு போச்சு. போன போடி ஆற்காடு வீராசாமிக்கு யார்? சசிகலா. அக்கா கோபமாக இருக்காங்க. அக்கா கோபமாக இருக்காங்க. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து தனி லைன் கொண்டு வந்துடணும். தனி லைன் யார் சொல்கிறோம்? ஆட்சி, திமுக ஆட்சி. கொடநாட்டுக்கு தனி லைன், எந்த டிரான்ஸ்ஃபார்மர் அடிக்காமல் கொண்டு வரணும். அக்கா சொல்ல சொன்னாங்க, வச்சாச்சு. போனேன் அப்போ இபி மினிஸ்டர் ஆற்காடு. இது அப்படியே கருணாநிதி சொல்கிறாரு, போட்டு கொடுத்துறியா? போட்டு கொடுத்துறியா? மக்கள் போகக்கூடிய மேட்டுப்பாளையம் டு கூடலூர் பந்தலூர் வழி 180 கிலோமீட்டர் குண்டும் குழியும் டங்கு டங்குன்னு தான் பஸ்ஸே போகும். ஆனால் கோத்தகிரி கொட நாட்டுக்கு மெட்டல் ரோடு இருக்கும். இதெல்லாம் சகித்து கொண்ட முட்டாள் கூட்டம் தான் தமிழர் கூட்டம். மக்கள் போகிற வழி எப்படி இருக்கு? 10 அடிக்கு ஒரு குண்டும் குழி இருக்கும். நாங்கள் அடிக்கடி ஊட்டி தாண்டி, ஊட்டியிலேருந்து 50 கிலோமீட்டர் கூடலூர் போவேன். நீங்கள் குறைந்தது 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். ஆனால் ஒரு தனி நபர் ஜெயலலிதா போவதற்கு மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி சாலை எப்படி இருக்கும்? மெட்டல் ரோடு மாதிரி இருக்கும். அப்போது இதுதாங்க அரசியல். யார் காலத்தில்? ஜெயலலிதா காலத்திலையும் அது பராமரிக்கப்பட்டது, திமுக காலத்திலும் பராமரிக்கப்பட்டது. அப்போது விஜய், ஆதவர்ஜுனா, பெண் நிறுவனம், மாப்பிள்ளை, இது யாரை பற்றியும் பேச வேண்டாம். நீ உன் வேலையை பார், நான் என் வேலையை பார்க்குறேன்.
நீ மக்களை ஏமாற்றிக்கொள், நான் மக்களை ஏமாற்றிக் கொள்ளுகிறேன். இதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் அரசு இருந்த காலத்தில் 77 to 87 ஏப்பா கருணாநிதி போய் பாட்டு வந்துருக்கப்பா. பெட்டியை முதல்ல கருணாநிதி வீட்டு இறக்கி வச்சுட்டு அப்புறம் மீதி இருக்கிறது இங்கே கொண்டு வந்து யார் சொல்கிறது? எம்ஜிஆர் சொல்லுவார். அதே போன்று தான் இன்னைக்கு விஜயை சீண்ட வேண்டாம் நீதிமன்றம் கேட்குது. ஏன் அந்த வேணை என்ன நீங்கள் ஜப்தி பண்ணல? ஏன் 41 பேர் மரணத்தை செயற்கையாக வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை அடைத்து வைத்த விஜய் மீது இன்னைக்கு வரையும் எஃப்ஐஆர் போடல? ஏன் அந்த வேணை ஜப்தி பண்ணல? முதலமைச்சரே வேண்டான்ட்டார். அப்போ இல்லை சிஎம் வேண்டான்ட்டாரா? அப்போ போலீஸ் ஆந்திரா சிஎம் கட்டுப்பாட்டில் இருக்கு, கர்நாடகா சிஎம் கட்டுப்பாட்டிலே இருக்கு. அதைத்தாங்க உணர்ச்சி வசப்பட்டு திரும்ப கேட்குறாரு. அண்டர் கிரவுண்ட் பொறுமை இழந்துட்டார் அவர். மிக பொறுமையாக இருந்தார் அவர். இதை விட பொறுமை விஜயவே கைது பண்ணுன்றார் அவரு. விஜய் என்ன குயின் எலிசபெத்து உடைய மகனா அவர் விஜய்? ஏங்க சந்திரசேகர் தெருவில் சுற்றிட்டு இருந்த ஆளுங்க. இவர்களாம் என்ன பெரிய மன்னர் பரம்பரையா? படம் எடுத்து பாதிப்போ தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். விஜய் வைத்து படம் எடுத்த பல பேர் பட்டியலாக நான் வேணால் சொல்கிறேன். குஞ்சுமோன் என்ன ஆனான்னு தெரியல. குஞ்சுமோன், ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அட்ரஸேக்கான கட்டடத்தை பற்றியில் ஓடி போயிட்டார். இப்படி பல பேர் முகவரியே இதை வைத்து படம் எடுத்த இவருடைய 25 ஆண்டு காலம் மூளையாக இருந்த பிடி செல்வகுமார் என்ற பிரசாந்த் கிஷோர் எங்கே படுத்திருக்காரு? திருவனந்தபுரத்தில் பைபாஸ் சர்ஜரி பண்ணி படுத்து கிடக்கிறார். எல்லாரும் விசாரித்தான். இந்த டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடை போட ஆளே இல்லை. ஒரு பிடி செல்வகுமார் என்ன ஆளாரு கேட்கல. இப்படி ஒரு திரைப்பட நடிகன் நாடாள்வது என்பது எம்ஜிஆரோடு ஒரு முற்று பெற்றுவிட்டது. இந்த சினிமா நடிகர்கள் தங்களுக்கு அரசியல், புகழ், பணம் எல்லாம் 200 கோடி ரூபாய் வாங்குறான் சார். எந்த உலகத்தில் எந்த கூத்தும் இல்லை. 10 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பளமே கிடையாது சூப்பர் ஸ்டார் கேரளாவில். ஆனால் இங்கே 200 கோடி ரூபாய் இந்த டப்பா ஆட்களுக்கு. காரணம், இந்த மக்கள் மீது உண்மையாகவே காமராஜரை போல, கக்கனை போல, பெரியாரை போல உண்மையாகவே இந்த மக்கள் மீது அனுதாபம் இருந்தால் விஜய் ஒரு படத்தினுடைய வருமானத்தை அத்தனையும் ஒரு கல்லூரி, இலவச கல்லூரி ஆக்கியிருப்பார். உன் பேரில் என் பேரில் ஆக்க மாட்டான், உம்மா பேரில் ஆக்கியா, ஒப்பன் பேரில் ஆக்கு. இலவச கல்லூரி இல்லை, அவர் தான் நிறைய பேருக்கு இலவச உதவித்தொகை, படிப்பகம் ஆரம்பித்தார், மாலை நேர படிப்பகம், இதெல்லாம் உருவாக்குனார்ல. இப்போ அதெல்லாம் நடந்தது. இதை விட 10 மடங்கு உருவாக்கியிருக்காரு சிவகுமார் பையன் சூர்யா. அப்போ அவரே முதலமைச்சர் ஆக்கிடலாமா? அவரையும் முதலமைச்சர் ஆக்கிக்கலாம். அஜித் யாருக்குமே தெரியாமல் நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு முதலமைச்சர் ஆக்கிடலாமா? ஆனால் இவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏமாற்றுவதற்கு, கள்ளலாற்றி அடிப்பதற்கு ஒரு கார்ப்பரேட் முதலாளி. எல்லா செலவும் அவர் தான் பார்க்குறாரு. யார்? ஆதவ் அர்ஜுனா. அவரை ப்ரொமோட் பண்ணுவதற்கான, இவரை ப்ரொமோட் பண்ணுவதற்காக 2 கார்ப்பரேட்டுகள் ஆரம்பித்த கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். யார்? ஆதவ் அர்ஜுனாவுடைய ஹிஸ்ட்ரி என்ன? கள்ளலாற்றி தானே. மாமனார் மேலே 200 வழக்கு சிபிஐ இன்னைக்கு நிலுவையில் இருக்கு. இவர் தான் மக்களை புரட்சிக்கு தூண்டுகிறார். கியூபா புரட்சிக்கு ஃபிடல் காஸ்ட்ரோ, மாசேதுங், லெனின், ஸ்டாலின், இப்படி பெரிய புரட்சியாளர்களைப் போல இவர் யார்? இந்தியாவில் அதிக வரி ஏய்ப்பாளரும் மாமனார் தான், அதிக வரி கட்டுபவரும் அவர் தான். திமுகவுடைய ஃபைனான்ஸ், அதிமுகவுக்கு ஃபைனான்ஸ் நேரடியாக 1000 கோடி, மறைமுகமாக 500 கோடி. தெருக்கோடியில் இருக்கான் மக்கள். தெருக்கோடியில் இருக்கிற மக்களை பற்றி 1% கூட அக்கறை இல்லாத இந்த நபர்கள். நீங்கள் அது இன்ஸ்டன்ட் நடந்தது, அத்தனை பேர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு திக்கால் கொடுக்க ஓடி போயிட்டான். இதாங்க அரசியல் கட்சி. இதான் அரசியல் கட்சி. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் புஷி ஆனந்து நடுரோடு நின்றுட்டு எந்த பக்கம் போகிறது? மாகியா, ஏனாமா, இல்லை ஏற்காடா, பாண்டிச்சேரிக்கு போய் ரங்கசாமி வீட்டில் ஒழிச்சிக்கலாமா? இதெல்லாம் தலைவனா? இரத்தக்கரையோடு மக்களுக்காக போராடி எத்தனையோ தலைவனை பார்த்துருக்கோம்.
ராஜீவ்காந்தி குண்டுவெடிப்பின் போது அடிப்பட்ட அத்தனை பேரையும் மூப்பனார் வேட்டியை மடிச்சு கட்டி தூக்குன படத்தை பார்த்துருக்கோம். காரணம் மக்களோடு மக்களா. வெடிகுண்டு வெடிச்சு அந்த தலைவன் துண்டு துண்டா கிடக்கிறான், வேட்டியை மடிச்சு கட்டிட்டு யாரு மூப்பனார் ஒவ்வொரு பாடியா வண்டியில் ஏத்துறாரு. ஏன் முதலாளியை ஓடிக்க முடியாதா? அப்போ உண்மையான மக்களின் மீது பேரன்பு கொண்டவன் என்ன பண்ணுவான்? மக்களோடு மக்களா இருப்பான். அவன் தான் மக்கள் தலைவன். எங்க போறத தெரியாம 3 நாள் சுவிட்ச் ஆஃப், 4வது நாள் வேற சிம் போட்டு என்னைய போலீஸ் பிடிச்சி என்ன நேரம் என்கவுண்டர் பண்ணிடுவான். குஷி ஆனந்த் யாதவ் அர்ஜுனாவையும் ஸ்டேட் போலீஸு நம்ம என்ன பண்ணுவான்? அப்படி என்ன பிடிச்சி உடனே என்கவுண்டரா? அப்போது சிறை என்ன பண்ணோம், காவல்துறை என்ன பண்ணோம், நீதிமன்றம் ஒன்று இருக்குது. இது பற்றிய எந்த அறிவுமே இல்லாத ஆட்கள் இவர்கள். ஆனால் முதலமைச்சர் நேரடி முதலமைச்சர் நாற்காலி. இந்த அரசியல் என்பது நீதிமன்றம் திருப்பி திருப்பி கேட்குது. இவர்களுக்கு இவ்வளவு தூரம் அதிகாரம் கொடுத்தது யார்? ஆணவத்தின் உச்சகட்டத்துக்கே போவதற்கு ஏன் அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்தது? ஏன் வழக்கு போடலை? திருச்சியில் முதல்ல வழக்கு போட்டிருந்தா இது இவ்வளவு தூரம் நீண்டு இருக்காது. 41 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இப்படி பல கேள்விகளை மாநில அரசு பதில் சொல்லாமல் நீங்கள் தலைகுனிந்து நிற்குது. நீங்கள் இதில் சமூக வலைதளம் சார் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் டோட்டல் சமூக வலைதளம் வந்துருச்சு. அதான் விஜய் 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 எல்லாமே விஜய். அப்போ இதுக்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாரு ஆதவ் அர்ஜுனா. இப்போ ஆதவ் அர்ஜுனா இல்லைன்னா விஜய் கட்சி கடையை மூடிட்டு போயிட முடியும். விஜயே பெரிய ஆள் தானே சார்? விஜய் பெரிய ஆள் தான். விரவு கடை முனுசாமி அவரும் பெரிய ஆள் தான். அவரும் இவர்களையெல்லாம் விட மிக 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 பெரிய ஆள் யாரு சார்? ஆதவ் அர்ஜுனா. இந்த நெட்வொர்க்கை 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு யாரு? ஆதவ் அர்ஜுனா. திமுகவுக்கு 5 வருஷம், விஜய்க்கு 5 வருஷம். இந்த அறிவு ஆதவ் அர்ஜுனாவை தவிர நீங்க அவருடைய சிஓவுக்கு 20 லட்சம் ரூபா சம்பளம். ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் காமனுடைய சிஓவுக்கு எவ்வளவு சம்பளம்? 20 லட்சம். 20 பைசா கூட விஜய் கொடுக்கறது இல்லை. 20 பைசா கூட. அப்போ விஜய் புகழ் பாடுவதற்கு நீங்க அவர் அதிமுக போய் சேர்ந்துக்கலான்னு எடப்பாடிட்ட தூது விட்டு யாரு? ஆதவ் அர்ஜுனா எடப்பாடிட்ட போய் சேர்ந்துட்டார். எடப்பாடி சேர்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டார். இப்போ எடப்பாடியில் சேர்ந்த விஜய் இன்னைக்கு யாருமே சமூக வலைதளத்தில் பேசுவதற்கே ஆள் எல்லாம் போயிருக்கு. இதை கெடுத்தது இந்த வேலுமணியும் தங்கமணி, இந்த மணிகள் தான். ஏன்னா ஆதவ் அர்ஜுனா உள்ள வந்து எடப்பாடி ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாடுக்க போயிடுவார். ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாடுக்க போயிடுவார். அது இவர்களை சந்திக்கவே முடியாது. இவர்களை சந்திக்கவே முடியாது. இந்த காரணத்தினால நீங்கள் கேபி முனுசாமியை வச்சு இந்த தம்பி கொஞ்சம் வேகமாக இருக்கார், கொஞ்ச நாள் கழிச்சு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லணுன்னே அவர் அடுத்த பஸ் ஏறி விஜய் பனையூர் போயிட்டார். இப்படி தள்ளி விட்டதே இந்த வேலுமணி தங்கமணி ஆட்கள் தான். இல்லைன்னா அவர் ஏடிஎம்கே போயிருப்பார், ஏடிஎம்கே இருந்திருப்பார். இப்போ இவ்வளவு பரபரப்புக்கு விஜய் காணாமலே போயிருப்பார். விஜய் தூக்கி பிடிக்க ஆதவ் அர்ஜுனாவை போல ஒரு ஆள் இல்லாமே போயிருப்பார். வேற கடை முனிசாமிக்கு என்ன தெரியும்? இல்லை அவர் தான் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர்ல. ஆமாம், எம்எல்ஏவா 1500 ரோட்டில் எம்எல்ஏவாக இருந்தவர். கவுன்சிலர் இங்கே 5000 ஓட்டு வாங்குறான். அவரை இட்டாண்டு போகிறது, இட்டாண்டு கூடி ஊடியா வீட்டில் பனையூர் ஆலையா காணும். இட்டுட்டு வந்து இல்லை பனையூர்ல இருந்து இட்டாண்டு கூடி விடு, நீ தப்பி இங்கேயே ஓடிட்ட. எங்கேயா போனேன், எப்படி போனேன், எந்த காரில் போனேன், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நான் ரோட்டில் முடிச்சுட்டு இருந்துருக்கிறேன். நம்மளா கூடி மயக்கி நீட்டி இருக்கான். என் முடியான எங்கே போகிறோன்னு தெரில. நான் இந்த மலையூர் மம்பட்டியானில் கவுண்டர் பண்ணி அடித்து துவச்சி தொங்க விட்டு ரோட்டில் நடந்துட்டு இருப்பான். யாரையா நீ? நான் யாரு எனக்கே தெரியலையா, என்னை விட்டுருங்கய்யா. இந்த வசனம் தான் புஷி ஆனந்த். நான் யாருன்னே தெரியல, எங்கே போகிறேன்னே தெரியலையா. இவ்வளோ நாள் தலைமுறையில் தான் இருக்கார் அவர். இத்தனை நாளாக எங்கேயும் தலைமுறை இல்லைங்க. இப்போ பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரி ரங்கசாமி பங்களாவில் இருக்கார். அங்கே வந்தால் போலீஸ் பிடிக்காதான் எப்படி? ரங்கசாமி என்ன உள்துறை அமைச்சர் எஸ்பிஜியை வச்சுருக்காரு. அவரு கேடாதே இந்த உட்காந்து கூட்டிகிட்டு போயா, நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, வந்து உள்ள பூந்துட்டா பிடிச்சிட்டு போயா, கூட்டிகிட்டு போயா. யார் ரங்கசாமிட்டு போனா
முக்கா கை சட்டை போட்டு அப்பா சாமிட்டு நான் சேலம் போயிட்டுருக்கிறேன், ஆமாம் சேலத்துக்கு ஏற்றிட்டு போகிறேன்யா அப்படின்னு அப்போ பிடிச்சி கொடுத்துட்டே போயிருப்பார். இது என்னென்னா அரசியல் பக்குவம் இல்லாத தலைமை. இந்த கூட்டம் கூடிய பிறகு இவர் அத்தனை பேரில் கண்ணில் எது தெரியுது? தலைமைச் செயலகம் தான் தெரியுது. தலைமைச் செயலகம் எப்போ முதலமைச்சர் எப்போ பதவி ஏற்றுக்கொள்வது? உள்துறை அமைச்சர், ரெவன்யூ அமைச்சர், நிதி அமைச்சர், நிர்மல் பொதுப்பணித்துறை வேலை இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படியே வந்துடுமா? இவர் ஒரு வேளா மாறிடலாம். அவர் முருகானந்தத்துக்கு பதிலாக அருண்ராஜ் அவர் அதிகாரி முதலமைச்சருக்கு. அவர் தான் கருணாநிதிக்கு சண்முகநாதன் ராஜமாணிக்கத்தை போல இப்படி கற்பனை உலகத்தில். இதெல்லாம் நடக்குமா? காலையில் 8:30 மணினா ராத்திரி 7 மணிக்கு போனால் தாங்க கூட்டம் நிற்கும். இப்படியான தவறான யோசனைகள் நீங்கள் எங்கேயும் மூஞ்சியை காமிச்சிடாதீங்க. நீங்கள் உள்ளே உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுங்க. இப்போ உள்ள என்னையா இருக்கு? கோர்ட்டில் கேட்டிருக்கு. இப்போ நீதிமன்றம் அந்த 100 பேரை போகிற பஸ்ஸு, அவ்வளோ பெரிய பஸ்ஸு, உள்ளே யார் இருந்தா, நீ யாரோடு சாட் பண்ண, என்ன விளையாண்ட, உள்ளே என்ன நடக்குது, கூட்டம் சேர்ந்து லைட் ஆஃப் பண்ணிடுறது. அட பாவிகளா, இது எவ்வளோ பெரிய மண் இது. காமராஜரும் கக்கனும். காமராஜர் தான் நடிகர்கள் அரசால வேண்டான்னாரு, அரசியலுக்கு வராதிங்க, அவங்க பின்னாடி போவாதீங்கன்னாரு. இவ்வளோ பெரிய தலைவர்கள். நீங்கள் ஓமந்தூராரா, எவ்வளோ பெரிய மனிதன் ஓமந்தூரார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனைக்குமான சிஎம். நீங்கள் ஹைதராபாத் நிஜாமு பாகிஸ்தான் இராணுவத்தோடு நட்பு கொண்டு நீங்கள் தனிநாடு அறிவிக்க போகிறான்னு நேருட சொன்னையோ என் போலீஸை விட்டு நான் பிடிச்சிட்றேன்னாராம். யார்? ஓமந்தூரார். எதை? ஹைதராபாத்து மன்னன் முஸ்லீம், மக்கள் இந்து. இங்கே ஒரு காலமும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இராணுவம் களமறங்க விட மாட்டேன் ஒரு முதலமைச்சர் போலீஸை விட்டு பிடிக்கிறேன்னாராம். இப்படியான ஆட்கள்லாம் ஆண்ட இந்த நாட்டில் விஜயும் முதலமைச்சர்னா வெடிகுண்டு ஒரு போலியான ஒரு நபர் வெடிகுண்டு மிரட்டல். எங்கள் முதலமைச்சர் வீடுகளுக்கெல்லாம் திரிஷா வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல். என்னடா திரிஷா பாவம் என்னடா பண்ணுச்சு? அங்கே தாங்க விஜய் இருப்பார். அட பாவி, இந்த வெடிகுண்டு போலி மிரட்டலுக்காரனு கூட தெரிஞ்சிருக்கு. இந்த அரசியலை தமிழ்நாடு மக்கள் இப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் தெரியல. இப்போ இல்லை, முதலமைச்சர் வீட்டில் வெடிகுண்டு மிரட்டல், ஆளுநர் மாளிகையில் வெடிகுண்டு மிரட்டல், திரிஷா வீட்லேயும் வெடிகுண்டு மிரட்டல். அங்கே தானே அடுத்த முதலமைச்சர் இருக்காரு. அவன் தெளிவாக அந்த அக்யூஸ்ட் தெரிஞ்சு வச்சுருக்கான். முட்டை கடிதாசி போடுறவனுக்கு கூட எவ்வளவு அறிவு இருக்குன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில். எங்கேயும் போய் வைக்க வேணும், இங்கே வச்சா சரியாக இருக்கும். அட பாவி, இந்த நாடு காமராஜரும் பெரியாரும் தெருவாக அலைஞ்சு வீதியாக அலைஞ்சு ஒருத்தர் சமூக தலைவன், ஒருத்தர் அரசியல் தலைவன். காமராஜர் அரசியல் தலைவன், தந்தை பெரியார் சமூக தலைவன். எந்த நடிகையாவது இருந்தாலும் பார்த்துருக்காங்களா? சினிமாவில் கூட பார்த்ததில்லை. சிறைச்சாலை 9 வருஷம் இந்த காமராஜர் அடைந்து கிடந்தார். பெரியார் அந்த 2 லட்சம் ரூபா வருமான வரி கட்டக்கூடிய பெரிய குடும்பம். குளிக்கவே மாட்டார். கருப்பு சட்டை 3 சட்டை, லுங்கி 4, மணியமைக்காதான் நாகம்பிக்காதான். இப்படி 10,000 கோடியை முழுசாக சேர்த்து கொண்டு போய் அறிவை இதில் பெரியாரில் ஒரு விஜய் இருக்கார், அங்கே கொடுத்துட்டு போயிட்டார். பெரியாரில் ஒரு விஜய் இருக்கார். 92 வயசில் ஒரு விஜய் இருக்கார், அங்கே அவர்கிட்ட கூட கொடுத்துட்டு போயிட்டார். எந்த கட்சி வந்தாலும் ஜால்ரா போடுறதா அவருக்கு வேலை. ஜெயலலிதா வந்தாலும் ஜால்ரா. சமூக நீதி காத்த வீராங்கனை. கருணாநிதி அடித்து துரத்தியே விட்டார் வேறு வழி இல்லாமல். இப்படி தமிழ்நாட்டு அரசியல் மற்ற மாநிலத்தை சார்ந்தவன் என்ன நினைக்கிறான்னா, தமிழ்நாட்டில் அரசியல் என்பது ஜீரோண்டு. ஆமாம், தமிழன் தான் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா நாம இருந்தவங்க தானே, அதுதான் நம்ம அடையாளம். அதாவது ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்கிறாங்களா? நம்மள எல்லாம் சுத்தி முத்தி எல்லாரும் அப்படி பேசுறாங்கன்றீங்களா என்ன? ஆமா, சைனா அமெரிக்கா வரைக்கும் பேப்பர்ல போயிருக்கு சார் இந்த செய்தி. ஆமா, அல் ஜசீரால போட்டிருக்கான். ஆமா, அல் ஜசீரா. ஆமா,
அங்கே அதில் இந்த செய்தியை போடுறான். ஏன்னா ஒரு ஒரு நிருபர் கேட்குறான், ஒரு 50 ஆண்டு கழித்து உங்கள் தாத்தா எப்படிடா செத்தான் அப்படின்னு கேட்டால், விஜயை பார்க்க போய் செத்துட்டார். 2ஆம் உலக யுத்தத்தில் செத்து போன வரலாறு இருக்குது, முதல் உலக யுத்தத்தில் செத்து போன வரலாறு இருக்குது, ஹமாஸில் போராடி செத்து போன வரலாறு இருக்குது, ஈழத்தில் போராடி செத்து போன வரலாறு இருக்குது. எல்லாமே மாவீரர் குடும்பம். இந்த 41 குடும்பத்தை எந்த பட்டியலில் சேர்த்துவீங்க? விஜயை பார்க்க போய் செத்து போயிட்டாங்க. இப்படி ஒரு வரலாற்று பழியை சுமந்து கொண்டு 41 குடும்பம் எவ்வளவு பெரிய அவமானங்களை சந்திக்கும். நீதியரசர் இப்போ அஸ்ரா கார்க்கு தலைமையில் ஒரு விசாரணை, மொத்த கேஸ் அங்கே அவரை கொடுத்துரு, மொத்த கேஸையும் அவர் விசாரிப்பார். அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஆள்கடத்தல் வழக்குல பூவை ஜெகன்மூர்த்தியார், அதே போல அவரை விட ஒரு சுப்பீரியர் ஆஃபீஸரையே அக்யூஸ்டா கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, சிறைப்பட்டார் ஜெயராமன். அதை விட இன்னொரு விஷயம், மதுரையில் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு மகள் தந்தையே பாலியல் வன்கொடுமை பண்ணுறான். தாய் அடிச்சே கொண்டு விட்டான், கோபத்தில் அடிச்சிருக்கா, செத்து போயிட்டான். இது திருநாள் 2 ஆகி போச்சு. அவர் எஸ்பி ரிலீஸ் பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம். அதே போல் திருப்பூர் எஸ்பியாக இருந்தார். எஸ்பியாக இருந்த பொழுது ராத்திரி 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் 4000 மண் லாரி கேரளாக்குள்ளே போயிடும். அத்தனை என் பாடலில் போகக்கூடாது, நிறுத்துன்னு பிடிச்சிட்டாரு. அதோடு தான் அவர் அங்கேருந்து தூக்குனாங்க. திருப்பூர் எஸ்பியாக இருந்த பொழுது 28 பேர், நீங்கள் போலீஸ் யூனிஃபார்ம்லேயே போதையில் இருந்திருக்கான். அத்தனை பேர் அத்தனை பேரும் சஸ்பெண்ட். இப்படி நேர்மையான அதிகாரி, விலை பேச முடியாத அதிகாரி. நீங்கள் 2011 தேர்தலில் மதுரையை காப்பாற்றியவர் தான் அவர். அவரும் சகாய கலெக்டர் எஸ்பி. இல்லைன்னா மதுரை தேர்தல் நடந்திருக்காது. யார்? அஞ்சான் அழகிரி காவல்துறை வைத்துக்கொண்டு அத்தனை அழிச்சாட்டி பண்ணுவார். அட்டாக் பாண்டி, பாகிஸ்தான் பார்டரில் பெரிய அட்டாக் நடத்தினவர் அட்டாக் பாண்டி. இந்த பக்கம் மன்னன், எந்த நாட்டுக்கு மன்னன் தெரியல, பழைய பஸ் கண்டக்டர். முபாரக் மந்திரி, என்னோட சதாம் ஹுசேனோடுக்கு இப்போ மந்திரியா? இங்கே வைகை ஆற்றில் 3 சீட்டு விளையாண்டுட்டு இருந்த ஆள். ஆட்களை பாருங்கள். அமெரிக்காவில் முபாரக் மந்திரி. இந்த நபர்கள் தான் லெப்ட் பாண்டி, அப்புறம் மூக்கன் ராமசாமி, முத்து கந்தசாமி, எரிகீட்டி ஏகாம்பரம், மாவீரன் மதியழகன். ஏன்டா ஏதாவது யுத்தகத்தை பண்ணியிருக்கியா? அதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? அப்போ எப்படி அவங்க பேர்? எரிகீட்டி ஏகாம்பரம் நல்லா இருந்து பேர் வச்சுக்கிட்டேன். செயின் ஜெயபால் எல்லாம் படத்தில் வந்த பேரை. இவன் சைக்கிள் செயினையும் பார்த்ததில்ல, குழந்தைக்கு போட்ட செயினையும் பார்த்ததில்ல. என்ன பேர்? செயின் ஜெயபால், எரிகீட்டி ஏகாம்பரம், மாவீரன் மதியழகன், அணுகுண்டு அண்ணாமலை. அணுகுண்ட பார்த்துருக்கியா? அதெல்லாம் யாருங்க தெரியும்? இப்படி அணுகுண்டு ஆறுமுகங்களாக மாறி தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் சந்தி சிரிக்க வைத்த நபர்கள். இந்த சந்தி சிரிக்க வைத்த நபர்களை பார்த்து திமுக அஞ்சி நடுங்கியதை அண்ணா திருமா சந்தி சிரிக்க வச்சுட்டார். காத்திருந்தார் காலம் வரும்னு காத்திருந்தார். வந்த பிறகு திமுகவும் விஜயம் நீங்கள் ரகசிய உடன்பாடு ஏன் கைது செய்யலை? இந்த தெம்பும் திராணியும் அண்ணனுக்கு வந்தது தான் இதில் பெரிய செய்தி. அவரை எழுப்பி விட்டுருக்காங்க. எழுப்பி விடலை. அவர் என்ன தூங்கு முஞ்சி? அவர் இல்லை சார், இது வரைக்கும் திமுகவை நேரடியா கேள்வி கேட்காதவர் இன்னைக்கு நேரடியா கேள்வி கேட்டார். இல்லை, அதுதான் திருமாவளவன். அவருக்கு தனிப்பட்ட எந்த விதமான லாபமும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட எப்படி மதுரையில் மலைச்சாமி மரணம் அடைந்த பிறகு அந்த கட்சியை நடத்த வேண்டிய தேவை எப்பொழுது ஏற்பட்டதோ, ஒரு பேண்ட் சட்டையை கும்மி துவைச்சி போட்டு வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான். அது அவருக்கு ஒன்றும் இல்லை. சுற்றி இருக்க நபர்கள், சில இளைஞரை சொல்லுவான், ஒரு பிரபாகரனை நிறைய அறிவாளிகள் சேர்ந்து அறிவாளியாக்கி விட்டார். ஒரு பெரிய அறிவாளி பிரபாகரனுக்கு தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன் நிறைய முட்டாள்கள் சேர்ந்து முட்டாளாக்கி விட்டாங்களாம். அதே போல தான் இப்போ அவரை சுற்றி நிறைய சுயநலவாதிகள் அவருடைய வீரத்தை வெளித்தெரியாமல் திமுகவிடம் அடமானம் வைத்து விட்டார்கள். அதுதான் அவருடைய இழப்பு. இப்போ
உடைத்து கொண்டு வீகத்தை உடைத்து கொண்டு வெளியேறிட்டார். ம். வெளியேறி ஏன் விஜயை கைது செய்யல, வாகனம் ஏன் பறிமுதல் செய்யல, விஜய 41 உயிருக்கு காரணமான விஜய் ஒரு வருட காலம் வேலூர்ல அண்ணன் வைகோ அடைபட்டு கிடந்த அதே அறையில் அடைத்து வைக்க வேண்டும். யார் நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன். அது ஏன்னா வைகோவை ஏன் சிறையில் அடைத்து வைத்தாங்க, அதுக்கு பெரிய சர்வதேச அரசியல் இருக்குது. இல்ல ஒரு வருடமெல்லாம் விஜய் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுமா சார்? ஒரு மாசம் இருக்கட்டும். அவருக்கு ஊட்டச்சத்து நிபுணர் 4 லட்சம் ரூபா சம்பளம் ஒரு டாக்டர் இருக்காரு, டயட்டீஷியன். 5 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு, 5 வேர்க்கடலை, 2 சப்பாத்தி, கொஞ்சம் தயிர், 50 மில்லி ஜூஸு, இதுதான் சாப்பாடு. ஜெயிலுக்கு போனால் ஒரு ஆட்சி கொடுப்பான். அது ஈயத்தண்டத்தில் குழம்பு வச்சுருப்பான். அதிலிருந்து காய் எடுத்து போட்டால் கூட்டு, தண்ணியை ஊற்றினா ரசம், அதுதான் சாம்பார். இல்லை அவர் கொஞ்சம் விஐபி கேட்டகரியில் தானே. எந்த விஐபியாக இருந்தாலும் சப்பாத்தி கிடைக்கும், அவ்வளோதான். 3 நேரம் என்ன சிக்கன் 65 கபாப்பு இதாக கிடைக்கும். ஆப்பிள் ஜூஸு, ஆரஞ்சு ஜூஸு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பாக கிடைக்கும். நடக்கெல்லாம் கிடைக்கும். இதுதான் அங்கே கிடைக்கும். இப்போ மனு பார்க்க போனால் கொடுக்கலாம். சில்லறை அடிச்சிங்கன்னா காரு திறந்து கதவை திறந்து காரே உள்ளே வரும், காரில் ஆளே உள்ளே வரும். காசு அடித்தா சரி. கள்ள நோட்டு கிருஷ்ண கோயம்புத்தூர் ஜெயிலில் இருந்த காலத்தில் பொண்டாடி குழந்தையே பற்றி எடுத்துகிட்டு போயிடுச்சு. கோயம்புத்தூர் ஜெயிலில் சிறை அதிகாரிகளுக்கு காந்தியை காமிச்சா சசிகலாவே வெளியே போய் ஷாப்பிங் பண்ணி திருப்பி உள்ளே வரும். இதெல்லாம் இப்போ நம்ம நாட்டில் நடக்கும். சோப்புராஜன் ஒருத்தர் இருந்தார் டெல்லியில், அவர் கிளம்பி ஊருக்கே போயிட்டார். அதே போல் புழல் ஜெயிலில் ஒரு இலங்கை தமிழர் இருந்தான், எந்த ஹெராயின் வழக்கில். அவனை காசை வாங்கி தப்ப விட்டாங்க. தப்ப விட்டவ நீங்கள் எங்கேயும் ஆஸ்பத்திரியில் உண்டு அவர் அட்மிட் பண்ணுறாங்க. அவன் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு பீட் அடிச்சுட்டு படுத்து கிடக்கிறான். போட்டு வந்துருச்சுனோடனே கிளம்பி ஊருக்கு போயிட்டான். எங்கே சிலவனுக்கு போய் இறங்கிட்டான். இந்த போலீஸ்கார் சஸ்பெண்டு. அவருக்கு அவன் முதல்ல ரேட்டெல்லாம் பேசிட்டானுங்க. கோடிகள் கை மாறிடுச்சு. கோடிகள் கை மாறின பிறகு கேடிகள் தப்பிச்சு போயிட்டான். இவர் மறுபடி இவர் அந்த எங்கே மருத்துவமனையில் பார்த்து கொண்டிருந்த அந்த காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டு 3 மாதத்தில் லட்சங்களை வாங்கி கொண்டு பணியில் சேர்ந்து விட்டார். இப்போ லட்சங்கள் மிச்சம். இதுதான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்துக்கு சிறையை பார்த்தா பயம். ஏன்னா நம்ம உள்ள வழி வெளியே வந்து வேற வந்து உட்காந்துருவான். நான் தான் புஷி ஆனந்துன்னு. இப்போ நீங்கள் ஒரு முதலமைச்சருக்கு இப்போ நெருக்கமான ஒருத்தர் பேர் வேண்டாம், அவர் போல போய் மண்ணள்ளி போடணும். சரி. அப்போது கடுமையான காய்ச்சல் இருந்திருக்கார். காய்ச்சல் இருந்தவரை இன்னொரு சாரியில், ஏப்பா இப்படி உடம்பு கொதிக்குது, ஏப்பா வந்தேன்னு. இல்லைண்ணே, நான் 10 வருஷமாக இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுறேன். நான் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு என்னை தான் கூப்பிடுவார் அவர். எங்கே அறிவாலயத்தில் என் பேரை சொல்லி கூப்பிட்டு நான் இல்லைன்னா, அண்ணா அவர் உடம்பு சரியில்லை, அண்ணா சொல்ல நான் பார்க்குறேன்னு ஒருத்தன் வந்தான்னா என்னுடைய 10 வருஷ வேலையை ஒரு ஆளுக்கு வேற ஆளுக்கு மாறிடும். அப்படியே மாறிடும். காய்ச்சல் இல்லை, எனக்கு கொரோனாவே வந்தாலும் சரி, 9/8 வந்தாலும் சரி, நான் லிவர் குடல் கொண்டாமணி எது வந்தாலும் சரி, தலைவர் வரும்போது நான் நிற்கணும். அவர் என்னை பார்த்து வேலை கொடுப்பார். இல்லைனாலும் பேசாமல் நிற்கணும். நான் இல்லைன்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்துடுவான். இதுதான் இப்போ அரசியல். புஷியானது. அவர் புஷியானது என்ன நினைக்கிறாரு, நம்முடைய இடத்த நம்ம தக்க வைக்கணும். இதற்காக அவர் எங்கே போனாலும் சோப்பில் விஜய் படத்தை போட்டு சட்டையில் தைச்சிக்கிட்டு எனக்கு இவரை வச்சு மெயின்டைன் பண்ணுறது பெரிய இட்டாண்டு வர்றதும் இட்டாண்டு திரும்பி கொண்டு விடுறதும் தாயா. இதுதான் விஜய் கட்சியினுடைய இன்றைய அரசியல் நிலவரம். எதிர்காலம் என்ன சார் தாவேக்காவுடைய எதிர்காலம்? பாஜக அதிமுக கூட்டணி உறுதி. இனி அவர் அமித்ஷா அவனுடைய கன்னிவெடியிலிருந்து தப்பவே முடியாது. அமித்ஷா கன்னிவெடியில் விஜய் இந்த கன்னிவெடி காலை மட்டுமல்ல ஆளையே காப்பாற்றாது. இது பயங்கரமான அமித்ஷா கன்னிவெடி. அந்த கன்னிவெடியின் கட்டுப்பாட்டில் இருந்தால் தப்பித்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் அந்த கன்னிவெடி ஆபத்தான கன்னிவெடி. இந்த நிலைக்கு இன்னைக்கு விஜய் வந்துட்டார். அதை நோக்கி தான் அதை நோக்கி போயிட்டாரு. போகுமல்ல போயாச்சு. சரி.
நீங்கள் ஆதவர்ஜுனா ம். அங்கே போய் இவரை நிறுத்தி விட்டார், டெல்லியில் நிறுத்திட்டார். ஏன்னா ம். அவர் முன்னாள் பாஜகவினுடைய விசுவாசி. அவங்க குடும்பமே 250 வழக்கு இன்னைக்கு வரை சிபிஐயில் நிலுவையில் இருக்கு. மாமனார் சிறைக்கு போனார்னா 250 வருஷம் கழிச்சு வெளியே வருவார். ஒரு கேஸுக்கு 1 வருஷம் போட்டால 250 வருஷம். இந்த நிலைமையில் பாஜக எதை சொல்லுகிறதோ அதை பள்ளிக்கூடத்து வாத்தியார் சொல்லுவதை போல கேட்டுக்கொள்ளணும். யாரு? ஆதவர்ஜுனாவுடைய மச்சனன் சொல்லிட்டாரு, உன்னால எங்க குடும்பத்துக்கே பேர் கெட்டு போச்சியா, கிளம்பியா. இப்போ இன்னும் ஆதவர்ஜுனா மூலம்தான் அமித்ஷா கட்டளை பிறப்பித்து கொண்டு இருக்கார் விஜய்க்கு. இப்போ விஜயுடைய அரசியல் வரலாறு நீங்கள் இதெல்லாம் தொண்டை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டான். எடப்பாடிக்கு அங்கே வருக வருக, எடப்பாடியாரே வருக வருக, பிளக்ஸ் பேனர் வச்சுட்டான். எங்க ஊர்ல தருமபுரி, அரூர்ல கொடியே ஆட்டிட்டான். எடப்பாடியாரே வருக வருக, தமிழக எதிர்கால முதலமைச்சரே வருக வருக. திமுகவை எதிர்ப்பதற்கு ஒரே தங்க தலைவன் எடப்பாடி. யார் சொல்றா? அப்ப விஜய் இல்லையா? விஜய் இல்ல, விஜய் வந்து கூட்டணி, முதலமைச்சர் எடப்பாடி. இப்படி யார் சொல்ல ஆரம்பிச்சிட்டா? தொண்டன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இதை மீறினார்னா மீறுவதற்கு வாய்ப்பே இல்லை. எடப்பாடி இப்போ ஆதரவாக களத்தில் இறங்கிட்டார். விஜய்க்கு பாதுகாப்பு வளைவு அமைப்போம் அதிமுக கொஞ்ச நாள் அறிக்கை வரும். விஜயை பாதுகாப்போம், ஜனநாயகத்தை பாதுகாப்போம். ஜனநாயகமே விஜய் தான். ஆமா, அவர் படம் பொங்கல் அப்போ வருது. ஜனநாயகம் நம்ம 2 பேரும் பார்க்க போறோம். இந்த நிலைமைக்கு தான் 2026 நோக்கி போகும். இந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். அதற்கான வேலையை டெல்லி ஆரம்பித்து விட்டார்கள். டெல்லி ஆரம்பிச்சாச்சு. நீங்க கருணாநிதியவே டெல்லி தான் உருவாக்கியது. எம்ஜிஆரை காப்பாற்றியது டெல்லி, ஜெயலலிதாவை காப்பாற்றியது டெல்லி, ராஜீவ்காந்தி தான் காப்பாற்றினார். விஜயை காப்பாற்றுவதும் டெல்லி தான். அங்கதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலை விதிகளை தீர்மானிக்கக்கூடிய இடம். காமராஜர் காலத்திலும் சரி, கக்கன் காலத்திலும் சரி, ஓமந்தூரார் காலத்திலும் சரி, குமாரசாமி ராஜா காலத்திலும் சரி, இப்போ விஜய் காலத்திலும் இந்திய அரசியலை தீர்மானிக்கிற இடமாக, தமிழக அரசியலை தீர்மானிக்கிற இடமாக டெல்லி தான். இதுல நீங்க விஜய் தப்பிக்கவே முடியாது. விஜய் ஒருவேளை டெல்லியை விட அதிகார மையமாக இருந்தால் தப்பிக்கலாம். அப்படி யாரும் தப்பித்ததாக இந்திய வரலாறுகளே இல்லை. பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. வணக்கம்.